அம்மா தாயே தாயி எங்கள் அம்மா உட்காந்துருக்கு. ஐயா வெளிநாட்டில் இருக்கார். வீரபுத்திரன், கருப்பேன், பைரவன், முக்கால் சத்தியம், சின்ன பொண்ணோட்டக்காரன் பேர். ஐயா 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 அம்மா தாயே அம்மா அம்மா அம்மா. சந்தோஷம் சந்தோஷம். மானிட பேரை அம்மாவுக்கு முன்னாடி கணக்கு கொடுக்கணும். எங்கள் அம்மா அவமதிப்பு, ஐயாவை அவமதிப்பு. ஒரு நாள் கணக்கு போட்டது இவன் கண்ணால் பார்த்து மானிட பே ரசித்து போகிறான். தமிழ்நாடு முழுவதும் கைலாசத்திலேருந்து ரசித்து போகிறான். அப்போ கண் சேலை இலக்கையில் கையை தூக்குவோம். அதுதான் எங்களுடைய முடிவு, எங்களுடைய கணக்கு. நாங்களே கையை கட்டி குனிஞ்சு தான் கணக்கை போடுதோம், கணக்கை இடுதோம். முக்கால் சத்தியம் கையை கட்டணும். கடவுளில் உச்சியில் உட்காந்துருக்காரு, முன்னாடி பின்னாடி தலப்பாக கட்டி வாரான். கண்ணை கொத்தி விட்டுருதோம். ஐயா ஐயா கண்ணை கொத்தி விட்ருவோம். எங்கள் ஐயாவுக்கு முன்னாடி தலையை நிமிந்து என்ற கார் வண்டி இருக்குது, என்ற வண்டி இருக்குது, எல்லாம் வாரான் தலப்பாக கட்டிட்டு. அப்படி காலை ரெண்டையும் பிளந்து வாரான். பக்கத்தில் எல்லாமே தொழிற்சாலையில் மில்லு கில்லு எல்லாம் போட்டிருக்கிற நிமிந்து வாரான். கண்ணை கொத்தி விட்டுருவேன், கை காலை கொத்தி விட்டுருவேன். கை கால் செயலை இழப்பான், கண் இழப்பான். ஐயாட்ட உத்தரவு போட்டேன், உத்தரவு நான் கேட்டுட்டேன். உத்தரவு போடணும்ல, ஐயா எனக்கு முன்னாடியே உத்தரவு போட்டார். ஆனால் நான் இந்த கணக்கு நாங்கள் எல்லோரும் உத்தரவு போடணும். ஐயா இந்த மாநில பேருக்கு உத்தரவு போடணும். ஐயாவுக்கு நான் போட முடியுமா? எங்கள் ஐயா என்னட்டு ஐயா எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கார் கடவுள். முக்கால் சத்தியம் எல்லாமே மாநில பேர் நல்லா கேட்டுக்கூடா. இலை அகம்பாத சேட்டை, அநியாய சேட்டை, 50 ஏக்கர் 100 ஏக்கர் 5 ஏக்கர் எல்லாம் எழுதி வச்சுருக்கோம். பூரா கண்ணில் கொத்து. கைலாசத்தில் வந்தவன் போனவன் எல்லாவனுக்கும் கண்ணில் கொத்து. இன்னையிலேருந்து இன்னைக்கு பூரா கைலாசத்தில் உள்ள வந்த கணக்கை பூமியில் மிதித்த கணக்கை நாங்கள் கண்ணாடி மூலியமாக பார்ப்போம். ஐயாட்ட கேட்டாச்சு, எவன் வந்தான் எவன் போனான்னு எல்லாம் இந்த கையிலே பார்ப்போம். கையில் பார்த்தவொடனே அவன் வீட்டில் குடும்பத்தார் வரைக்கும் கண்ணில் கொத்து. அவன் குடும்பத்தார் இது சொல்லி முடிக்கணும். ஏன்னா குடும்பமே வாங்கி தின்னு நக்கி அப்படியே குசுவிட்டு போயிட்டான். தின்னு கொளுத்து மப்பி தின்னு கழிச்சு குசு விட்டு போகிறான். மாண்டிடப்பே தமிழ்நாட்டுக்கார விட்டா குதிவேன். முக்கால் சத்தியம் கண்ணில் கொத்துறா. பைரவன், கருப்பேன், வீரபுத்திரன் கணக்கு போட்டால் தப்பாது. சின்ன பொண்ணோட்டக்காரன், பெரிய பொண்ணோட்டக்காரன் கணக்கு போட்டால் தப்பாது. தெற்கு போல ராஜபாளையம் ஐயனார் கோயில் தாய்க்கு கொடிமரம் தூக்கிட்டு போனோண்டா. சின்ன பொண்ணோட்டக்காரன் பெரிய நாங்கள் இந்த வரிசையை உட்காந்துருக்கோமா, நாங்கள் தூக்கி செமந்து மதுரை மீனாட்சி அம்மன் என் தாய்க்கு தூக்கி செமந்து போனோம்டா. அந்த கொடிமரம் இன்னும் தெற்கு போல ராஜபாளையம் இன்னும் இருக்குடா, இன்னும் இருக்குது. கொடிமரம் வெட்டி கொண்டு போனது. இப்போ எங்கள் ஐயா கொடி என்ன கொடி? சிவலிங்க கொடி. உலக நாடே பறக்குடா. எங்கள் ஐயா கண்ணில் காட்டினார், என் கொடி பறக்காடா, என் குடும்பத்தார் கொடி பறக்கா அப்படின்னு. ஐயா சந்தோஷம் ஐயான்னு கால் பாதத்தை தொட்டு கும்பிட்டோம்டா. பேகலாம் கொடி தூக்கி உலக நாடே பாழாக்கிட்டான். எல்லாம் கேட்டுக்கோ. நீதிமன்ற கோர்ட்டில் பைரவன், கருப்பேன், வீரபுத்திரன், சின்ன பொண்ணோட்டக்கார பெரிய நாங்கள் விளையாட்டுக்கு போடுறோம்னு நீ நினைக்கக்கூடாது. கோர்ட்டார் ஆணும் பெண்ணும் விளையாட்டுக்கு போடுதோம். கைலாசத்தில் விளையாட்டு நடக்கு, ஏதோ சும்மா குண்டக்க மண்டக்கா போகுதுன்னு நினைக்கக்கூடாது. ஐயா நேற்று திங்கக்கிழமை நேரடியாக உட்காந்துருந்தார். பார்த்தியா? திரை லோகத்தில் நேரடியாக உட்காந்துருக்காரு. நாங்கள் இங்கேருந்து பார்க்கோம். ஐயா உட்காந்துருக்காரு உள்ள வீட்டில் உட்காந்துரு, மனைவியோடு உட்காந்து பிள்ளைகளோட உட்காந்து கணக்கு போடுதாருன்னு நாங்கள் இங்கேருந்து பார்த்தோம். உட்காந்துருக்காரு. நேற்று தான் தச்சு ரூபமாக உட்காந்துருக்காரு. நேற்று ஐயா திங்கக்கிழமை சந்தோஷம்னா அவ்வளோ பெரிய சந்தோஷம். மனைவியை 7 செம்மம் பார்க்கல, 7 செம்மம் முடித்து எல்லாம் கணக்கு முடித்து மனைவி அலங்காரத்தை பார்த்தார். மகன் தாயை அலங்காரம் பண்ணிட்டான் நல்லா. அப்பா என் பிள்ளை என் புத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை பையன் இளைய பையன்தான் என் பிள்ளைக்கு அந்த வரம் கொடுத்தேன் சொல்லுதார். இங்கேருந்தே சொல்லுதார். நாங்கள் கேட்டோம் ஐயா அப்படின்னோம். என் பிள்ளைக்கு வரம் கொடுத்தேன்டா. தாய் தாப்பன் பார்வதி பரமசிவன், பொம்பளை பிள்ளை மூத்த பையன் நாகராஜன், இளைய பையன் தொட்டு அலங்காரம் பண்ணி இதுதான் நான் ரூபமாக உட்காருவேன். நான் மாறுவேன், நான் மாறி நேராக உட்காருவேன், அழிச்சு உட்காருவேன். நானும் பார்வதியும் அழிச்சு உட்காருவோம். கணக்கு சத்தியவாக்கு நேரத்தையே கொடுத்துட்டார். அழிப்பார், அழிக்காமல் உட்கார மாட்டார். இப்போ உட்காருவார், ஆனால் அழிச்சு நேரடியாக உட்காருவார். ஐயா குடும்பமே நேரடியாக கைலாசத்தில் அப்படியே உலகம் மேலே மாற போவோம். கைலாசம் மேலே மாறி போய் கீழே இறக்குவார். மானிடப்பே ஆணு பூரா பார்க்க முடியாது, செத்து நாசமாக போயிடுவான். பெண்ணு பார்த்து கும்பிடும். ஐயா அதுதான் பெண்ணுக்கு, அதான் தாய். இந்தியா நாடு தாய். முக்கால் சத்தியம் பெண்ணை காப்பாற்றுவார். ஆணு கண்ணு தெரியாமல் எல்லா ஆணுக்கும் கொத்து, கண்ணில் கொத்து. புரியா? கையை கெட்டி
தலையை குனிஞ்சி கைலாசத்தில் வந்து இன்னும் கேட்கல நீதிமன்றம் கோர்ட்டில் கோட்டார் ஆணும் பெண்ணும் சிக்கல் வரும் புரியா. நாங்கள் இன்றைக்கிலேருந்து எல்லா நீதிமன்றம் ஐயா கோர்ட்டை பூட்டிட்டார். டெல்லி வரைக்கும் தெரியும். வீரபுத்திரன் கருப்பன் பைரன் எல்லாத்துக்குமே எங்களுக்கு தெரியும். நாங்கள்லாம் அந்த காலத்தில் எல்லாம் போய் வந்தவங்க. 7 ஜென்மத்துக்கு முன்னாடி போய் எல்லா இடமும் நீதிமன்ற கோர்ட்டு எல்லா கோர்ட்லேயும் செயலை இழக்கிறதுக்கு வந்து விட்டுறாத, வந்து கேளு. கேட்கலையா செயல் இழந்த விட்டு வந்து நீ கேட்கனாலும் கேளு. அதை பற்றி ஒன்றும் இல்லை. செயல் இழக்கம்னா தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கல. நீதிமான் உட்கார்ந்துட்டார். நீதி அரசராக உட்காந்துருக்கார். நீதித்துறை கைலாசம். நீதிபதி சர்ச்சா கணக்கு எழுதார். இதே நீ பார்க்கலன்னா என்னப்பா அர்த்தம்? பைரவன் கருப்பன் வீரம் எல்லாம் கையெழுத்து கும்பிடுதே இல்லை. கோட்டார் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆணும் பெண்ணும் பைரவரே கருப்பனுக்கு கும்பிடுதே இல்லை. கும்பிட்டியா கும்பிடலையா? அம்மாவை கும்பிடுத, தாயை கும்பிடுத. இந்த மித்தது செத்தவனை கும்பிட்றது அது கும்பிட மாட்டாங்க. இப்போ தான் தெரியும் கடவுள்னா இவர் தானா அப்படின்னு. அதான் கிறிஸ்டின் அதுவும் உள்ள நீதிபதி இருக்கிய தப்பு. கடவுள் நீதிமான் கடவுள் உட்காந்துட்டார். கடவுள் தான் கடவுள். எல்லா மதத்துக்காரனுக்கும் தெரியும். சாதியாதி வச்சுருக்கேன் மதம் வச்சுருக்கேன் எல்லா கண்டார ஒளிமனுக்கும் தெரியும் ஐயா தான் கடவுள். இதுவே தெரியாத அளவுக்கு நீ உட்காந்து சிவன் குடும்பத்தை பாடாப்படுத்தாதியப்பா. பரமேஸ்வரன் பார்வதி குடும்பத்தை பலா பாடுபடுத்தாத சரியா. கணக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. யார்? கடவுள் தான் எடுத்து கொடுத்துருக்காரு. பையனை வச்சு சேட்டை பண்ணுறவன கணக்கு எடுத்து கொடுத்து ஆன்லைனில் வரைக்கும் ஏற்றி வச்சுருக்கார். இதுவே நீ கேட்கலனா இது எவ்வளோ பெரிய குற்றம், குற்றத்துக்கு மேலே குற்றம். இப்போ எல்லா நீதிமன்றத்திலையும் பைரவன் கருப்பை நாங்கள் எல்லாம் படம் வருவோம். சீக்கிரமாக வந்து கேட்டுக்கோ. அதுக்கு என்ன எப்போ உத்தரவு போடுதாரோ அந்த உத்தரவு போட்டார்னா நாங்கள் எல்லா நீதிமன்றத்திலையும் விலங்கு மாட்டின நீதிமன்ற கோர்ட்டில் நடத்தக்கூடிய கணக்கில் கண்ணை கொத்தி விட்டு போய்கிட்டே இருப்போம். எங்களுடைய சாமி பவர், எங்களுடைய சாமி பவர், கடவுள் கொடுத்த பவர் எங்கிட்ட அதுதான் இருக்குது. எல்லாம் செத்த பேய் பேப்பர் வச்சு நீங்கள் எல்லோரும் விளாண்டிய உலக நாடே விளாண்டான். தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு விளாண்டு நாசம் பண்ணிட்டான். உயிர் வாழ்கிறதுக்கு மானிட பிறவிக்கு பூமியில் கொடுத்துருக்கார். ஆடு மாடு கோழி எல்லாருமே அழித்து தின்னு வாரான். இதுவே நீ கேட்கலன்னா என்னப்பா அர்த்தம்? சரி கணக்கு முடிஞ்சு வச்சு இன்றைக்கி விஸ்வாமித்திரர் கணக்கு போட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் நடக்க ஆரம்பிக்கும். முக்கால் சேர்த்தியும் அதில் விஸ்வாமித்திரர் ஐயாவுக்கு முன்னாடி நீதிமானுக்கு முன்னாடி கணக்கு ஓலைச்சோடு ஏட்டு எழுதின கணக்கு இப்போ வருது. கணக்கு முக்கால்